இந்த சிமியோனுக்கு கர்த்தரை சுமக்கிற அந்த பாக்கியம் கிடைத்தது. இன்னைக்கு இயேசுவை சுமக்கிற பாக்கியம் உனக்கு இருக்கிறதா? ಇವತ್ತು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ ಭಾಗ್ಯ ನಿನಗೆ ಬಂದಿದೆಯಾ? இருதயத்தில் அவர் சுமக்கிறாயா? ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳುತ್ತೀಯಾ? ಶರೀರத்தில் அவர் சுமக்கிறாயா? ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡಿದೆಯಾ? உன் ஆவி ஆத்துமா சரீரத்தில் சுமக்கிறாயா? ನಿನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹೊತ್ತಿದೆಯಾ? உன் ரத்தத்தில் அவர் இருக்கிறாரா? இயேசுவுக்காக வாழ்வேன், ನಾನು ಯೇಸುವಿಗಾಗಿ ಬದುಕುತ್ತೇನೆ, இயேசுவுக்காக ஜீவிப்பேன். ஹalleluya. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾದ ದೇವಜನರೇ, ஆண்டவர் உங்களையும் என்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அப்படி நேசிப்பு சாதாரணப்பட்டதல்ல. ಈ ಪ್ರೀತಿಸುವುದು ಎಂಬುದು ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. அப்படி மகிமை நமக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறது. ಆತನ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದೆ. நம்மை முழுமையாக அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ அப்படி ದೇವರು. நேசிப்பு பரலோக மகிமையிலிருந்து வந்திருக்கிறது. ಆತನು ಪ್ರೀತಿಸುವುದು ಪರಲೋಕ ಮಹಿಮೆಯಿಂದ ಇಳಿದು அந்த ಬಂದಿದೆ. மகிமைக்குள்ளாக நம்மை தருவோமாக. ಆ ಮಹಿಮೆಗೆ ಒಳಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. நேற்று ஒருவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். ನೆನ್ನೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನನ್ನ ಸಂಗಡ அவர் ಮಾತನಾಡುತ್ತಾ பேசிக் கொண்டிருந்த சில வார்த்தைகள் இருதயத்துக்கு வேதனையும் சஞ்சலமாய் இருந்தது. ಆತನು ಮಾತನಾಡಿದ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳು ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ವೇದನೆಯು ಸಂಕಲ್ಪವಾಗಿತ್ತು. அப்பொழுது இது என்ன இது அப்படின்னு சொல்லி நானே தனக்குள்ள ஒரு ஏக்கத்தோடு புலப்பத்தோடு கர்த்தருடைய பாதத்துக்கு முன்பாக என் கண்களை ஏறெடுத்தேன். ಇದೇನು ಅಂತೇಳಿ ತುಂಬಾ ಹೇಗುತ್ತಾ ದಾಗದಿಂದ ಕಣ್ಣೀರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಯಾಸಪಟ್ಟೆ. அப்பொழுது ஒரு வாக்கியம் ஒன்று வெளிப்பட்டது. ಅವಾಗ ಒಂದು ಮಾತು ಪ್ರಕಟವಾಯಿತು. அந்த வாக்கியத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ಆ ಮಾತನ್ನು ಕುರಿತು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡೋಣ. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 ಕೊರಿಂಥಿಯರವರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ಅದು 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಎತ್ತಿದವರು ಓದಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಮಾತು ಯಾವುದು? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ಕೆಟ್ಟು ಹೋಗುವರ ಒಳಗೆ மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ಮರಣಕ್ಕೆ ನೇರಾದ ಮರಣ ವಾಸನೆಯನ್ನು ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ರಚಿಸಲ್ಪಡುವವರ ಒಳಗಡೆ ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ಜೀವನಕ್ಕೆ ಬೆದಕ್ಕಂತ ಜೀವ ಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. இவைகளை நடப்பதற்கு ಇವುಗಳನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ எவன் தகுதியானவன்? ಯಾರು ತಕ್ಕಂತವನು? எவன் தகுதியானவன்? ಯಾರು ತಕ್ಕಂತವನು? யார் தகுதியானவர்கள்? ಯಾರು ಸರಿಯಾದವರು? இந்த 2 காரியம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ಇಲ್ಲಿ 2 ಕಾರ್ಯಗಳು ಹೀಗಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. முதல் சொல்ல கெட்டு பொருளுக்குள்ளேன்னு சொல்றார். ಮೊದಲದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಕೆಟ್ಟು ಹೋಗುವರ ಒಳಗಡೆ. இரண்டாவது சொல்றாரு ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேன்றார். ರಚಿಸುವರ ಒಳಗಡೆ. அப்ப முதல் சொல்ற காரியம் என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳುವ ಕಾರ್ಯವೇನು? கெட்டு பொருளுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனைன்றார். ಕೆಟ್ಟು ಹೋಗುವರ ಒಳಗಡೆ ಮರಣಕ್ಕೆ ನೇರಾದ ಮರಣದ ವಾಸನೆ. இரண்டாவது என்ன சொல்றாரு? ಎರಡನೇದಾಗಿ ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனைன்றார். ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವವರಿಗೆ ಜೀವಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಜೀವ ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ. மரண வாசனை, ಮರಣದ ವಾಸನೆ, ஜீவ வாசனை. ಜೀವ ವಾಸನೆ. அதை நடப்பிக்கிறவன் யார்? ಅದನ್ನು ನಡೆಪಿಸುವವರು ಯಾರು? அதற்கு தகுதியானவன் யார்? ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾದವರು ಯಾರು? இங்க கெட்டு போகிறதுக்கு தகுதியானவனா? ಕೆಟ್ಟು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸರಿಯಾದವರ? அல்ல ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியானவனா? ಅಲ್ಲ ರಚಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ತಕ್ಕಂತವರ? கெட்டு போகிறவனுடைய தகுதி எப்படி இருக்கும்? ಕೆಟ್ಟು ಹೋಗುವವರ ಸ್ಥಾನವು ಹೇಗಿರುತ್ತದೆ? ரட்சிக்கப்படுவனுடைய தகுதி எப்படி இருக்கும்? ರಚಿಸಲ್ಪಡುವವರಿಗೆ ಸ್ಥಾನವು ಹೇಗಿರುತ್ತದೆ? கெட்டு போகக்கூடிய மரணம் எப்படி இருக்கும்? ಕೆಟ್ಟು ಹೋಗುವವರ ಮರಣ ಹೇಗಿರುತ್ತದೆ? ரட்சிக்கப்படுவனுடைய மரணம் எப்படி இருக்கும்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವವರ ಮರಣವು ಹೇಗಿರುತ್ತದೆ? இந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಈ ವಚನವು ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ யார் ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதற்கு தகுதியானவர்கள்? ಯಾರು ಇದಕ್ಕೆ கெட்டு ಸರಿಯಾದವರು? போகிறதுக்கு தகுதியானவர்களா? ಕೆಟ್ಟು ಹೋಗುವವರಿಗೆ ತಕ್ಕಂತವರ? ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்களா? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೆ ಸರಿಯಾದವರ? இன்று நீங்கள் நான் கர்த்தருக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. கெட்டு போகிற வழியிலே நாம் கடந்து ஓடாதபடிக்கு
ಕೆಟ್ಟ ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದು ತಿರುಗಾಡದಿರಾ ரட்சிக்கப்படுகிற பாதையிலே நாம் ரட்சிப்புக்கேற்றபடி இருக்க வேண்டும். ರಕ್ಷಣೆಗೆ ತಕ್ಕಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ವಾಸವಾಗುವ ಇರುವಂತವರಾಗಿ இங்கே தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஒரு காட்டினை வார்த்தையை கவனியுங்கள். ಇಲ್ಲಿ ತಿಳಿಯಲ್ಪಡುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? மத்தேயு 16:26 என்ன சொல்லுகிறது? ಮತ್ತೇಯು ಬರೆದ ಗ್ರಂಥ 16:26 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ಮನುಷ್ಯನು ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆದಾಯ ಮಾಡಿಕೊಂಡರು தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ತನ್ನ ಜೀವ ಪ್ರಾಣವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿದರೆ அவனுக்கு லாபம் என்ன? ಆತನಿಗೆ ಲಾಭವೇನು? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಆದಾಯವಾಗಿ ಯಾವುದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ? அதுக்கு யோபு சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾರೆ. யோபு 24:8 சொல்றாரு. ಯೋಬನು 26:8 ಹೇಳುತ್ತಾರೆ. 27:8 சொல்றாரு. 27:8 ಹೇಳುತ್ತಾರೆ. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் ಅವನು ವಸ್ತುವನ್ನು ಹುಡುಕಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது ದೇವರು ಅವನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அவன் நம்பிக்கை என்ன? ಅವನ ನಂಬಿಕೆ ಏನು? அங்க ஒரு क्वेश्चन மார்க் அங்க இடுகிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் ಮಾಯಗಾರನು ಒಡವೆಯನ್ನು ಹುಡುಕಿ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ದೇವರು ಆತನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಅವನ ನಂಬಿಕೆ ಏನು? ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. நாம் எதற்கு தகுதியானவர்கள்? ನಾವು ಯಾರಿಗೆ ತಕ್ಕಂತವರು? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டிருப்பது தகுதியானதா? ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆದಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಸರಿಯಾದದಾ? உலகத்துக்கென்று வந்தாரே பரமபிதாவாகிய கர்த்தர் அவருடைய நாம மகிமைப்படும்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது தகுதியா? ಲೋಕಕ್ಕಾಗಿ ಬಂದರಲ್ಲ ಆತನಿಗಾಗಿ ಜೀವಗಳನ್ನು ಜನರನ್ನು ಆದಾಯ ಪಡಿಸೋದು ಒಳ್ಳೆಯದಾ? நாம் எதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದಕ್ಕೆ ಸರಿಯಾದವರಾಗಿದ್ದೀವಿ? தகுதியை நம்மிலே நாமே சரிபடுத்திக் கொள்வதற்கு ನಮ್ಮ ಸ್ಥಾನವನ್ನು ನಮ್ಮ ತಗ್ಗುದನ್ನು ನಾವೇ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ಇವತ್ತು ದೇವರು ಏನು ನುಡಿತಾರೆ? அப்படியே கண்களை மூடி ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ பரிசுத்த ஆவியானவரை பாருங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನೋಡೋಣ. ஆண்டவரே நான் எதற்கு தகுதியாய் இருக்கிறேன்? ದೇವರೇ ನನಗೆ ಯಾವುದಕ್ಕೆ ಸರಿಯಾದವರಾಗಿದ್ದೀನಿ? என்னை குறித்து நீ பேசுகிற காரியம் என்ன? ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುವ ಕಾರ್ಯ ಯಾವುದು? இன்னைக்குரிய வழிமுறைகள் எப்படிப்பட்டது? ಇವತ್ತಿನ ದಾರಿಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடி கொண்டிருப்பதை எப்படி நான் உணர்வது? ಪರಿಶುದ್ಧ ದೇವರಾತ್ಮನು ಸಂಚರಿಸ್ತಾ ಇರೋದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀನಿ? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை எப்படி காண்பது? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿ ಇರುವುದನ್ನು ನಾನು ಹೇಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದು? ஆண்டவரೇ நான் உலகத்துக்குரியவனா? ಅಯ್ಯ ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತವனா? ஆண்டவரே நான் உமக்குரியவனா? ದೇವರೇ ನಾನು ನಿನಗೆ நான் ತಕ್ಕಂತವனா? உலகத்தை ஆதாயப்படுத்த விரும்புகிறேனா? ನಾನು ಲೋಕವನ್ನು ಆದಾಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತೇನೆ. உலகத்தை உண்டாக்கின கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறேனா? ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಜನರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ. என் ஆத்துமா சந்தோஷப்பட உலகத்தை நாடி ஓடுகிறேனா? ಅಲ್ಲ, ನನ್ನ ಪ್ರಾಣ ಸಂತೋಷ ಪಡಲಿಕ್ಕೆ ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. என் ஆத்துமா சந்தோஷப்பட பரலோக தேவனை நோக்கி ஓடுகிறேனா? ನನ್ನ ಪ್ರಾಣ ಸಂತೋಷ ಪಡಲಿಕ್ಕೆ ಪರಲೋಕ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾ இது ಇದ್ದೀನಿ. எனக்கு என்று தெரியவில்லை அப்பா. ಯಾವುದಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ. எனக்கு அதை காண்பித்து கொடுங்க. ಅದನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಡಿ. நான் தகுதியானவனாய் இருப்பதற்கு வழிகாட்டுங்க. ನಾನು ಸರಿಯಾದವನಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ಜಾಗ ತೋರಿಸಿ. ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ದೇವರೇ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இந்த காலவேளை நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா? ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬೆಳಗಿನ ಜಾವದ பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பீர்களா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? அவர் உங்களை மண்ணாயிருந்த உங்களை ಮಣ್ಣಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು மறுவாழ்வுக்கு நேராக ಮರುಜೀವನಕ್ಕೆ ನೇರಾಗಿ ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ತನ್ನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ನಿಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ஜீவ சுவாசத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்வீர்களா? ಆ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಮತ್ತೆ ಆತನಿಗಾಗಿ ಅರ್ಪಣೆ ಮಾಡುವಿರಾ? அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ಹಾಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ மண்ணை எடுத்து ஜீவனை கொடுத்து மண்ணை எடுத்து ஜீவனை கொடுத்து உயிர் வாழ பலம் தந்து இயேசப்பா உயிர் வாழ பலம் தந்து இயேசப்பா 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 என் ஜீவ
இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் இல்லப்பா. ನೀನು ಇಲ್ಲದೇ ಇರುವ ಒಂದು ಜೀವನ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಲ್ಲಪ್ಪ. எங்களை கனப்படுத்தும். ನನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸು. உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம். ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ எங்களை ஆசீர்வதிப்பதாக. ನನ್ನನ್ನು ஆசீர்வதிப்பதாக. ಆಶೀರ್ವದಿಸಿ. இயேசுவின் நாமத்திற்கு ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ மகிமை ಮಹಿಮೆ மகிமை ಮಹಿಮೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೇಳುತ್ತದೆ எவன் தகுதியானவன். ಯಾರು ಸರಿಯಾದವರು. இதுல ஒரு ரெண்டோ மூணோ பார்க்கலாம். ಎರಡು ಮೂರು ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡೋಣ. முதல் காரியத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ಲೂಕನ ಬರೆದ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 25 முதல் 26 வரை பார்க்கும் பொழுது 25 ರಿಂದ 26 ತನಕ ನೋಡುವಾಗ இங்கே சிமியோன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಸಿಮಿಯೋನ್ ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. அவரை குறித்து அங்க தெளிவாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಕುರಿತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ அவன் ಕಾರ್ಯ. நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்தான். ಆತನು ನೀತಿವಂತನು ದೇವರ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. இரண்டாவது பரிசுத்த ஆவி உடையவனாய் இருந்தார். ಎರಡನೇದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಪಡೆದವನಾಗಿದ್ದನು. மூன்றாவது எருசலேமில் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவராய் இருந்தார். ಮೂರನೇದಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದರು. நல்லா கவனித்து பார்க்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ அவர் ನೋಡೋಣ. தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். ಆತನು ದೇವರ ಭಕ್ತಿ ತುಂಬಿದ ವ್ಯಕ್ತಿ. நீதியாய் நடக்கிற ஒரு மனுஷன். ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ ವ್ಯಕ್ತಿ. பரிசுத்த ஆவி உடையவராக என்னும் காணப்பட்ட ஒரு மனுஷன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ. எருசலேமிலே இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவர் காத்திருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. ಯೆರೂಸಲೇಮಿನ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದ ವ್ಯಕ್ತಿ. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல ಯೆಶಾಯ ಬರೆದ ಗ್ರಂಥ 30ನೇ ಅಧ್ಯಾಯವು நீங்க 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது ನೀವು 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ அங்க உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ನಿನಗೆ ಮನ ಇಳಿಯುವುಗಾಗಿ ದೇವರು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಮನ ಇಳಿಯೋದಕ್ಕಾಗಿ ಆತನು ಎದ್ದೋಳಿದ್ದಾರೆ. அவர் நீதி உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ಆತನು ನೀತಿ ಉಳ್ಳ ದೇವರು ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நீதி உள்ள மனுஷனாக தேவ பக்தி உள்ள மனுஷனாக இந்த சிமியோன் இருந்தார். ನೀತಿ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ದೇವರ ಭಕ್ತಿ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಈ ಸಿಮಿಯೋನನು ಇದ್ದರು. ஏன் அவர் நீதி உள்ளவராய் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தார்? ಯಾಕೆ ಆತನು ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು? அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ಆತನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾವಾಗಲೂ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரனா ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ಇರುವುದಾದರೆ தெய்வ பக்தி உனக்குள்ள இருக்கும். ದೇವರ ಭಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தெய்வ பக்தி உனக்குள்ள இருக்குமானா ದೇವರ ಭಕ್ತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ பரிசுத்த ஆவியானவர் உன் தலையிலிருந்து பாதவெல்லாம் அசைவாடி கொண்டிருப்பார். ದೇವರ ಆತ್ಮನಿನ ತಲೆಯಿಂದ ಪಾದ ತನಕ ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇರುವರು. அப்பவும் என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாது. ಆವಾಗ ನಿನ್ನ ಚಿಂತೆ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ತಿರುಗಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. பாஸ்டமாவோ ಇವಾಗ ಒಂದು ಸೇವಕರಮ್ಮ ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா ಯಾವುದೋ ಒಂದು ಮಾತು ನಿಮ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರಂದ್ರೆ அதை எடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் குறை சொல்லாது. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தீர்க்கதரிசனமான வார்த்தை வருதுன்னா ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ அந்த வார்த்தையை பல விதங்கள்ல சிந்தித்து அது எனக்கு தான் குறையா எடுக்காது. ಅದು ನನಗೇನೆ ಅಂತ ಕೊರತೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அங்கேயுமா புரட்டுகிற எண்ணங்கள் வராது. ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಅಂತ ಅದನ್ನು ಹೊರಟುವಂತ எங்களுக்கு ஒரு விதமாய் நடிக்கிறதோ ನಮಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನಾಟಕ ಮಾಡುತ್ತೀರಾ, மற்றவர்களுக்கு ஒரு விதமாய் நடிக்கிறதோ ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಒಂದು ರೀತಿ ನಡೆಸುತ್ತೀರಾ. இந்த பரிசுத்த ஆவி இருந்தாலோ தெய்வ பக்தி இருந்தாலோ அது அணுகாது. ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇರೋದಾದ್ರೆ ದೇವರ ಭಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ ಈ ರೀತಿಯಾದ ನಾಟಕ ನೀವು ಮಾಡೋದಿಲ್ಲ. அப்படிப்பட்டவர்கள் தான் ಆ ರೀತಿಯಾದವರೇ மற்றவர்களுக்காக காத்திருப்பார்கள். ದೇವರಿಗಾಗಿ ಬೇರೆ ಜನರಿಗಾಗಿ சபைக்காக காத்திருப்பார்கள். ಸಭೆಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. பட்டணத்துக்காக காத்திருப்பார்கள். ಜನರಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾ தேசத்துக்காக காத்திருப்பார்கள். ದೇಶಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುತ್ತಾರೆ. ஆண்டவரே ரட்சியும், ದೇವರೇ ರಕ್ಷಿಸು, ஆண்டவரே விடுவியும், ದೇವರೇ ಬಿಡಿಸು, ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகும், ದೇವರೇ ಉಜ್ಜೀವನ ಎದ್ದೇಳಲಿ, ஆண்டவரே ದೇವರೇ ஆண்டவரே ದೇವರೇ என்று கூப்பிடுகிற சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கும். ದೇವರೇ ದೇವರೇ ನ ಕೂಗುವ ಧ್ವನಿ ಎದ್ದೇಳುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்படிப்பட்டவர்கள் தான் ಈ ರೀತಿಯಾದವರೆಲ್ಲ தேவனை பார்க்க விரும்பும் பொழுது தேவனை பார்ப்பார்கள். ದೇವರನ್ನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 யாருங்க?
ಯಾರ್ರೀ? தேவ பக்தி உள்ளவர்கள், ದೇವರ ಭಕ್ತಿ ತುಂಬಿದವರು, பரிசுத்த ஆவி உடையவர்கள், ದೇವರ ಆತ್ಮ ತುಂಬಿದವರು. அவர்கள் காத்திருப்பில கர்த்தர் வெளிப்படுவார். ಅವರು ಕಾಯುತ್ತಾ ಇರುವಾಗ ದೇವರು ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾರೆ. பாருங்க, இந்த சிமியோன் ನೋಡಿರಿ, ಚಿಮಿಯೋನನು எருசலேமுக்காக, ಯೆರೂಸಲೇಮಿಗಾಗಿ, எருசலேமிலே வாசமிருக்கிற இஸ்ரவேலர்களுக்காக, ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಇಸ್ರಾಯೇಲರಿಗಾಗಿ, ஆறுதலுக்காக, ಅವರ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறார். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕೆ? எருசலேம் முழுவதும் ಯೆರೂಸಲೇಮ್ ಪೂರ್ತಿಯು தேவன் நடந்து செல்லுகிறார். ದೇವರು ನಡೆದು ಹೋಗುತ್ತಾ எப்படி ಇದ್ದಾರೆ? நடந்து சென்றார்? ಹೇಗೆ ನಡೆದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? சுமார் 180 kgக்கு மேல் இருக்கிற ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறார். ಸುಮಾರು 120ಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾದ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய சரீரத்து மேலிருந்து ரத்தம் பூமியில சிந்தி கொண்டு போகிறார். ಆತನ ಶರೀರ ಮೇಲಿದ್ದ ರಕ್ತವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಚೆಲ್ಲುತ್ತಾ ಇದೆ. ஒரு கல்வனை போல நடந்து போகிறார். ಒಬ್ಬ ಕಳ್ಳನಾಗಿ ಆತನು ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு வேண்டாத பாவம் செஞ்சவனை போல நடந்து போகிறார். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬೇಡದೇ ಇರುವಂತ ಪಾಪ ಮಾಡಿದವನಾಗಿ ஒரு திருடனை போல அவரை நடக்க வைக்கிறார்கள். ಒಬ್ಬ ಕಳ್ಳನ ಹಾಗೆ ಆತನನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதை நினைத்து இந்த சிமியோன் ಅದನ್ನು ತಿಳಿದು ಚಿಮಿಯೋನನು உத்தமராகிய இயேசுவை, ಉತ್ತಮನಾದ ಯೇಸುವನ್ನು, பிதாவினிடத்து வந்த இயேசுவை, ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ದೇವರನ್ನು, குமாரனான இயேசுவை ಕುಮಾರನಾದ இந்த ಯೇಸುವನ್ನು பட்டணம் கொடுமைப்படுத்துகிறது, ಈ ಪಟ್ಟಣವು ಹಿಂಸೆ ಕೊಡುತ್ತಾ ಇದೆ, வேதனைப்படுத்துகிறது. ದುಃಖ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ. ஐயோ, என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையோ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಹೋರಾಟವೋ, இப்படி ஒரு பாடம், ಈ ರೀತಿಯಾದ ವೇದನೆಯೋ, இப்படி ஒரு நிந்தையா, ಹೀಗಾಗಿ ಒಂದು ನಿಂದೆಯೋ, இப்படி ஒரு அவமானமா, ಈ ರೀತಿಯಾದ ಅವಮಾನವೋ, இதை நினைத்து நினைத்து ಅದನ್ನು ತಿಳಿದು ஆண்டவரை நினைத்து, ದೇವರನ್ನು ತಿಳಿದು அவரை பின்பற்றின ஜனங்களை நினைத்து, ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ಜನರನ್ನು ತಿಳಿದು இந்த எருசலேமிலே இஸ்ரவேலின் மக்களுக்காக, அவருடைய ஆறுதலுக்காக, ಈ ಯೆರೂಸಲೇಮಿಗಾಗಿ, ಅದರಲ್ಲಿದ್ದ ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರಿಗಾಗಿ, ಅವರ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ, அந்த ஜனங்களுக்காக காத்திருக்கிறார். ಆ ಜನರಿಗಾಗಿ ಕಾದಿದ್ದರು. ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஜனங்களை ரட்சிக்க போகிறார். ಒಂದು ದಿನ ದೇವರು ಈ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. இந்த எருசலேம் ரட்சிக்கப்பட போகிறது. ಈ ಯೆರೂಸಲೇಮ್ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತದೆ. எருசலேமில் மறைஞ்சிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர போகிறார்கள். ಈ ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲ ಜನರು ಒಂದು ದಿನ ಹೊರಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஆறுதல் இல்லாம பயந்து கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் கம்பீரமாய் வெளியே வர போகிறார்கள். ಸಮಾಧಾನದ ಇಲ್ಲದೆ ಗೋಲಾಡಿ ಅಳುತ್ತಾ ಇರೋರು ಒಂದು ದಿನ ಹೊರಗೆ ಎದ್ದು ಬರುತ್ತಾರೆ. அதற்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி, ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕಾದಿರುತ್ತೇನೆ. இந்த சிமியோன் காத்திருக்கிறார். ಈ ಚಿಮಿಯೋನನು ಕಾದಿದ್ದನು. நீதி உள்ளவராய், ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ, பயபக்தி உள்ளவராய், ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಪಡೆದವರಾಗಿ அவர் எருசலேமை நோக்கி அவர் காத்திருக்கிறார். ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ ಕಾದಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த நேரத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு என்ன தெரியுமா? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? அவருக்கு ಬಹುಮಾನ. கிடைத்த ஒரு பரிசு என்ன தெரியுமா? ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಬಹುಮಾನ ಏನು ಗೊತ್ತಾ? இயேசுவை தன் கையிலே சுமக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. ಯೇಸುವನ್ನು ತನ್ನ ಕರದಲ್ಲಿ ಹೊತ್ತುವಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ಭಾಗ್ಯ ಸಿಮಿಯೋನನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. அவரை தூக்கி கையிலே ஏந்தி கொண்டு, ಯೇಸುವನ್ನು ತನ್ನ ಕರದಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡು, அவர் பரிசுத்த, ಈತನು ಪರಿಶುದ್ಧನು, இவர் நீதி செய்கிறவர், ಈತನು ನೀತಿ ಉಳ್ಳವರು, பாவங்களை மன்னிக்கிறவர், ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವರು, இவரை பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ಇವರನ್ನು ಹೆತ್ತಿದವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು, இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ಇವರು ಆಶೀರ್ವಾದವಾದವರು, இவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ಈತನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. எருசலேமிலே காத்திருந்து இந்த சிமியோனுக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய ஒரு பாக்கியம். ಜೆರುಸಲೇಮಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದ ಸಿಮಿಯೋನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಮಹಾ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಿದು. தகுதி இல்லாதவர் போல மறைந்திருந்தார். ಸ್ಥಾನ ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದವನಾಗಿ ಮರೆಯಾಗಿದ್ದ ವ್ಯಕ್ತಿ இப்ப தகுதி உள்ளவராய் எல்லா ஜனங்களுக்கு முன்னே வெளிப்படுகிறார். ಇವಾಗ ಸ್ಥಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಅನೇಕ ಜನರ ಮುಂಗದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾದರು. நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள், நான் சொல்லவில்லை. ನೀವು ಅಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. இங்க 28வது வசனத்தை பாருங்க. 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡಿರಿ. அங்க என்ன சொல்லுகிறார் கவனிங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಗಮನಿಸಿರಿ. இயேசுவை தன் கையிலே ஏந்தி கொண்டு ಸ್ವಾಮಿನು ತನ್ನ ಕರದಲ್ಲಿ அவரை குறித்து மேன்மையாக பேசினார். ಆತನನ್ನು ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. அந்த பாக்கியம் இந்த சிமியோனுக்கு மகிமையாக கிடைத்தது. ಈ ಭಾಗ್ಯವು ಈ ಸಿಮಿಯೋನಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಸಿಕ್ಕಿತು. அதை கேட்டு இயேசுவை பெற்ற அந்த தாயும் தகப்பனும் பிரமித்து, ಅದನ್ನು ಕೇಳಿದ ಈ ತಂದೆ ತಾಯಿಗಳು
ಅವರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அவர் ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாய் கனப்படுத்தினவர்களாய் காணப்பட்டார்கள். ಅವರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿದವರಾಗಿ ಗಣಪಡಿಸಿದವರಾಗಿ ಹೊರಟೋದರು. இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உங்க இல்லங்களை நீங்க வாசித்து பார். இந்த சிமியோனுக்கு கர்த்தரை சுமக்கிற அந்த பாக்கியம் கிடைத்தது. ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 25 26 27 28 ಓದೋದಾದ್ರೆ ಈ ಚಿಮಿಯೋನನಿಗೆ ತನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒತ್ತುವಂತ ಭಾಗ್ಯವು. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya 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 சொல்லுங்க ஹalleluya ಹೇಳಿರಿ ஹalleluya. இன்றைக்கு இயேசுவை சுமக்கிற பாக்கியம் உனக்கு இருக்கிறதா? ಇವತ್ತು ಈ ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ ಭಾಗ್ಯ ನಿನಗೆ ಬಂದಿದೆಯಾ? உன் இருதயத்தில் அவர் சுமக்கிறாயா? ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂತ உன் ಹೇಳ್ತೀಯಾ? சரீரத்தில் அவர் சுமக்கிறாயா? ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? உன் ஆவி ஆத்துமா சரீரத்தில் சுமக்கிறாயா? ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹೊತ್ತಿದ್ಯಾ? உன் ரத்தத்தில் அவர் இருக்கிறாரா? ನಿನ್ನ ರಕ್ತದಲ್ಲಿ ಆತನಿದ್ದಾರಾ? உன் ஆவியில இருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ நீ ಆತನಿದ್ದಾರಾ? யாரை சுமந்து கொண்டிருக்கிறாய்? ನೀನು ಯಾರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? உலகத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். ಲೋಕವನ್ನು ಹೊತ್ತಿದ್ದೀಯಾ? உலக ஆசைகளை சுமந்து ಲೋಕದ கொண்டிருக்கிறாய். ಆಸೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? உலக வழிமுறைகளை சுமந்து ಲೋಕದ கொண்டிருக்கிறாய். ದಾರಿಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? உன் ஆசைகள் உலக மேல் கிடக்கிறது. ನಿನ್ನ ಆಸೆ ಎಲ್ಲವೂ ಲೋಕವಾಗಿದೆ. இயேசுவை சுமக்கிற ஆசை வருகிறதா? ಯೇಸುವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಬರುತ್ತದೆಯಾ? அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கிறதா? ಭಾಗ್ಯವು ನಿನಗೆ ಸಿಕ್ಕಿದೆಯಾ? எங்கே இருக்கிறாய்? ಎಲ್ಲಿದೆಯಾ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲೋಡುತ್ತಾ ಇದೆಯಾ? இயேசுவை விட்டு நீ எங்கே போகிறாய்? ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೋಡುತ್ತಾ நான் ಇದೆಯಾ? இயேசுவுக்காக வாழ்வேன். ನಾನು ಯೇಸುಗಾಗಿ நான் ಬದುಕುತ್ತೇನೆ. இயேசுவுக்காக ஜீவிப்பேன். ನಾನು ಯೇಸುಗಾಗಿ நான் ಜೀವಿಸುವೆ. இயேசுவுக்காக மரிப்பேன். ನಾನು ಯೇಸುಗಾಗಿ என்ன ಸಾಯುವೆ. கஷ்டம் வந்தாலும் சரி, ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದರೂ என்ன ಸರಿ, பிரச்சனை வந்தாலும் சரி, ಯಾವ ಪ್ರಶ್ನೆ ಬಂದರೂ என்ன ಸರಿ, போராட்டம் வந்தாலும் சரி, ಏನು ಹೋರಾಟ ಬಂದರೂ நான் ಸರಿ, இயேசு விட மாட்டேன். ನಾನು ಯೇಸುವನ್ನು நான் ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஊழியத்தை விட மாட்டேன். நான் சேவைಯನ್ನು நான் ಬಿಡುವುದಿಲ್ಲ. சபையை விட மாட்டேன். நான் என் சபைಯನ್ನು நான் ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஊழியக்காரை விட மாட்டேன். நான் ಸೇವಕರನ್ನು நான் ಬಿಡುವುದಿಲ್ಲ. எல்லாவற்றையும் பின்பற்றுவேன் என்று ನಾನು ಎಲ್ಲಾ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಅಂತ ಹೇಳಿ தமட்டம் அடிச்சாயே, ನೀನು ತಮಟೆ ಬಾರಿಸ್ತಾ ಇದ್ದಲ್ಲ, இப்ப என்ன செய்கிறா? ಇವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? இப்ப என்ன செய்கிறா? ಇವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ஹல்லேலூயா. எருசலேமுக்குள்ளே தன்னுடைய சீசர் கிறிஸ்துவின் சீசர்கள் எல்லாம் ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಮಂದಿಗಳೆಲ್ಲ ಭಯಪಟ್ಟು ಓಡಿದರು. அவரை பின்பற்றின எல்லாருமே ஓடி ஒளிந்தார்கள். ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಹೋದರು. ஆனா இந்த சிமியோனோ, ಆದ್ರೆ ಈ ಚಿಮಿಯೋನನು அப்பாற்பட்டவருக்காக காத்திருக்கிறார். ತನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗಾಗಿ ಕಾದಿದ್ದನು. அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಬಹುಮಾನ ಏನು? தேவகுமாரன கிறிஸ்துவை கையில ஆமென் அவர் சுமக்கிற ஒரு பரிசு. ದೇವಕುಮಾರನಾದ ಯೇಸುವನ್ನು ತನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒತ್ತುವಂತ ಬಹುಮಾನ ಸಿಕ್ಕಿತ್ತು. அன்றைக்கு சுவிசேஷம் இல்ல. ಅವತ್ತು ಸಂದೇಶ பார்த்தாலும் சுவிசேஷ சத்தம் கேட்கல. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಸಂದೇಶದ ಸುದ್ದಿ ಕಾಣಲಿಲ್ಲ. எங்க பார்த்தாலும் தீர்க்க சத்தம் கேட்கல. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಪ್ರವಾದನೆ ಇರಲಿಲ್ಲ. எங்க பார்த்தாலும் சபைக்கு வா வான்னு கூப்பிடுற சத்தம் கேட்கல. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಸಭೆಗೆ ಬಾ 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 ಅಂತ ಕರೆಯುವ ಕೂಗು ಕೇಳಲಿಲ್ಲ. இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ಆದರೆ ಇವತ್ತು ನೀನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற? ಇವತ್ತು ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದೀಯಾ? வேலை நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சுனா, ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕು ಬಿಟ್ಟರೆ கிறிஸ்துவின் மகிமை விட்டுற. ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀವಿ. நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சிச்சுனா, ಒಳ್ಳೆ ಕಾಲೇಜ್ ಸಿಕ್ಕು ಬಿಟ್ಟರೆ கிறிஸ்துவின் மகிமை விட்டுற. ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀವಿ. நல்ல ஒரு ಫ್ರೆಂಡ್ கிடைச்சிட்டாங்கன்னா, ಒಳ್ಳೆ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ಸಿಕ್ಕು ಬಿಟ್ಟರೆ உடனே கிறிஸ்துவின் மகிமை விட்டுற. ತಕ್ಷಣ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಬಿಟ್ಟು ஒரு ಬಿಡ್ತೀವಿ. திருமண வாழ்க்கை அமைஞ்சிச்சுனா, ಒಂದು ಮದುವೆ ನಿನಗೆ ಸರಿಯಾದರೆ உடனே கிறிஸ்துவின் மகிமை விட்டுற. ತಕ್ಷಣವೇ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಬಿಟ್ಟು எனக்கு ಬಿಡ್ತೀವಿ. அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ நீ ದೇವಜನರೇ, பின்பற்றுகிற காரியங்கள் எது? ನೀನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಕಾರ್ಯಗಳು நீ ಯಾವುದು? தேடுகிற வழிமுறை எது? ನೀನು ಬೇಡುವ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು? நீ அர்ப்பணித்து காத்திருக்கிற மகிமை எது? ನೀನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಕಾದಿರುವ ಕಾರ್ಯವು ಯಾವುದು? இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபடுமானா, ಇವತ್ತು ನಿನ್ನ ಜೀವ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಡುವುದಾದರೆ நீ தகுதியானவனாய் இருப்பாயா? ನಿನ್ನ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಕ್ಕಂತವನಾಗಿರುತ್ತೀಯಾ? கெட்டு போர்களுக்குள்ளே நீ வாசம் பண்ணுகிறாயா? ಕೆಟ್ಟೋಗರಿಗೆ ಸರಿಯಾದವರಾಗಿರುತ್ತೀಯಾ? ரட்சிப்புக்கேற்றபடி நீ வாசமாய் இருக்கிறாயா? ರಕ್ಷಣೆಗೆ ಸರಿಯಾದದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುತ್ತೀಯಾ? சினிமா தியேட்டர் உனக்கு தேவையில்லை. ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. உலகத்தின் பாதை உனக்கு தேவையில்லை. ಲೋಕದ ದಾರಿ ನಿನಗೆ
ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. மாயமான காரியம் உனக்கு தேவையில்லை. ಮಾಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. மாயமான பேச்சுகள் உனக்கு தேவையில்லை. ಮಾಯವಾದ ಮಾತುಗಳು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அந்தரங்கத்தின் கிரியைகள் உனக்கு தேவையில்லை. ಅಂತಕಾರದ ಕ್ರಿಯೆಗಳು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ரகசிய வழிமுறைகள் உனக்கு தேவையில்லை. ರಹಸ್ಯ ದಾರಿಗಳು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. எருசலேமுக்காக ஆறுதலுக்காக இந்த சிமியோன் எப்படி காத்திருந்தாரோ, ಯೆರೂಸಲೇಮಿನ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಸಿಮಿಯೋನು ಹೇಗೆ ಕಾದಿದ್ದರೋ அப்படி நீ காத்திருக்க வேண்டிய நீ ಹಾಗೆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾದಿರಬೇಕಾದ ನೀನು எது சந்தோஷம் என்று ஓடுகிறாய்? ಯಾವುದರ ಮೇಲೆ ಸಂತೋಷ ಅಂತ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. கர்த்தரை பின்பற்றுகிற நீங்க ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು ನೀವು ஜாக்கிரதையாய் இருக்கணும். ಜಾಗರೂಕರಾಗಿರಿ. யாரும் பார்க்கல, ಯಾರು ನೋಡಲ್ಲ, யாருக்கும் தெரியாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. நானும் என் கணவன் தானே, ನಾನು ನನ್ನ ಗಂಡ ತಾನೆ, நானும் நான் விரும்புற பாய் ஃப்ரெண்ட் தானே, ನಾನು ನನ್ನ ಇಷ್ಟಪಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ ತಾನೆ, நானும் எனக்கு என்ன அம்மே மற்றவங்க காணாதபடி தானே செய்கிறேன். ನಾನು ಬೇರೆ ದೇವರು ಕಾಣದೇ ಇರೋ ತಾನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆனா இயேசுனை பார்க்கறார்ல, ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவனை பார்க்கறார்ல, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ அவர் ಇದ್ದಾರೆ. உன் கூடயே தானே இருக்கிறாரு. ಆತ ನಿಮ್ಮ ಜೊತೆ ತಾನೆ ಇದ್ದಾರೆ. அவரை நீ அவமானப்படுத்தலாமா? ನೀನ್ ಬೇರೆಯವ್ರನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸಬಹುದು. அவரை நீ கலங்க செய்யலாமா? ಅವರನ್ನು ದುಃಖ ಪಡಿಸಬಹುದಾ? அவரை நீ வேதனைப்படுத்தலாமா? ಆತನನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸಬಹುದಾ? அவரை சஞ்சலப்படுத்தலாமா? ಅವರನ್ನು ಸಂಕಲ್ಪ ಪಡಿಸಬಹುದಾ? உன் இஷ்டப்படி எல்லாம் செஞ்சுட்டு இயேசுவேன்னு கண்ணீர் விட்டுட்டா போதுமா? ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಯೇಸುವೇ ಅಂತ ಕಣ್ಣೀರ್ ಹಾಕಿದೆ ಸರಿನಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே உன் தகுதியை நீ இழக்கிறாய். ನಿನ್ನ ಸ್ಥಾನವನ್ನು ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. அங்கே உன் தகுதி உன்னை விட்டு போய் விடுகிறது. ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಸ್ಥಾನ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. இந்த சிமியோன் அதை செய்யவில்லை. ಈ ಸಿಮಿಯೋನನು ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. தேவன் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். ದೇವರು ಆತನಿಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. மரணத்தை நீ காணாம, ನೀನು ಮರಣವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, மரணத்தை காணணும்னா ನೀನ್ ಮರಣ ನೋಡಬೇಕಾದ್ರೆ இயேசுவை நீ பார்க்க மாட்டே, மரணத்தை காண மாட்டே. ನೀನು ಮರಣವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡದಿರ ನೀನು ಸಾಯುವುದಿಲ್ಲ. நீங்க இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 34 வரை வீட்ல படிங்க. ಲೂಕ ಬರೆದ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 25ರಿಂದ ನೀವು 34 ತನಕ ಓದೋದು ನೋಡಿರಿ. அதுல தெளிவா சொல்லி இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದೆ, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல், ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಸ್ಪರ್ಶವು. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, வாசிக்கலாம். கிறிஸ்துவாகி இயேசுவை காணும் முன்னே ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ನೋಡುವ ತನಕ நீ மரணம் அடைய மாட்ட. ನೀನು ಮರಣವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. உடனே அந்த வார்த்தையை இவர் கேட்ச் பண்றாரு. ತಕ್ಷಣ ಈ ಮಾತನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. அதனால தான் எருசலேமிலே காத்திருக்கிறாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಆತನು ಕಾದಿದ್ದರು. ನೀನು எனக்கு ವಯಸ್ಸಾயிடுச்சு, ನನಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು, எனக்கு என்ன பார்த்தா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, ನನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ರೀತಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யோசித்து பாரு. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ. ஆனா இவர் எப்படி பாருங்க, ಆದ್ರೆ ಇವ್ರು ಹೇಗೆ ನೋಡ್ರಿ, மரணத்தை காண்பதற்கு முன்பாக ಮರಣವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ இயேசுவை காண்ப. ನಾನು ಯೇಸುವನ್ನು நீ இயேசுவை காணாம மரணத்தை சந்திக்க ನೀನು மாட்டே. ಯೇಸುವನ್ನು ನೋಡದಿರ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸೋದಿಲ್ಲ. உனக்குள்ள அந்த பக்தி இருக்குங்களா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಭಕ್ತಿ ಇದೆಯಾ? அந்த வைராக்கியம் இருக்கிறதா? ವೈರಾಗ್ಯವಿದೆಯಾ? பேசக்கூடாதுன்னு வைராக்கியம், ಮಾತನಾಡಬಾರ್ದು ವೈರಾಗ್ಯ. ಯಾರ ಹತ್ರ? பெத்தவங்க கிட்ட, ಹೆತ್ತಿದವರ ಹತ್ರ, கூட பிறந்தவங்க கிட்ட, ಒಡ ಹುಟ್ಟಿದವರ ಬಳಿ, ஊழியக்காரங்க கிட்ட, ಸೇವಕರ ಬಳಿ. அதுல வைராக்கியமா இருப்போம். ಇದರಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿರ್ತೀರಾ. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு வைராக்கியமா ಆದ್ರೆ இருக்கு. ದೇವರಲ್ಲಿ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ವೈರಾಗ್ಯವಿದೆಯಾ? நான் இன்னைக்கு இயேசுவோடு பேசாம நான் தூங்க மாட்டேன். ಇವತ್ತು ನಾನು ಯೇಸುವಿನ ಸಂಗಡ அவரோடு ಮಾತನಾಡ நடக்காம நான் தூங்க மாட்டேன். ಆತನ ಜೊತೆ ನಡೆದೀರ ನಾನು ಮಲಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியில உணர்த்தப்பட்டு ಸ್ಪರ್ಶದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮದಲ್ಲಿ அதுக்காக அவர் காத்திருந்தார். ಅದಕ್ಕಾಗಿ ಆತನು ಕಾದಿದ್ದರು. ಅದಕ್ಕಾக தான் ஜெருசலேம் வருகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದರು. நீ ஜெருசலேம் போன ஆவியில உணர்த்தின உடனே ಪವಿತ್ರಾತ್ಮನು ನೀನು ಯೆರೂಸಲೇಮ್ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಂತ ಸ್ಪರ್ಶದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ ಕೂಡಲೇ அங்க தேவாலயத்துக்கு வந்தா, ಅಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದರು. யோசேப்பு மரியாளும் அங்க வந்து இருக்கிறார்கள். ಯೋಸೇಫನ ಮರಿಯಾಳಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய வழிநடத்தல வரும் பொழுது ದೇವರ ದಾರಿಗಳಲ್ಲಿ ನೀವು ಬರುವಾಗ அது கம்பீரமான மகிமையை காண முடியும். ಆ ಗಂಭೀರವಾದ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ. தேவனுடைய வழிநடத்தல தள்ளிவிட்டு ನೀವು ದೇವರು ನಡೆಸುವುದನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು மாம்சத்துக்குரிய வழிநடத்தல போகும் பொழுது ಶರೀರ ಪ್ರಕಾರವಾದ ನಡೆಸುವುದರಲ್ಲಿ ಹೋದರೆ இன்னல்களும் துன்பங்களும் வேதனைகளும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உன்னை தேடி வரும். ನಿಂದೆಯು ವೇದನೆಯು ದುಃಖವು ಹೋರಾಟವು ಕಣ್ಣೀರು
ಪ್ರಶ್ನೆ ನಿನ್ನನ್ನು ಸೇರಿ ಬರುವುದು. ஆவியில வழி நடத்துகிறது வேற, ಆತ್ಮದಲ್ಲಿ ದಾರಿ ನಡೆಸೋದು ಬೇರೆ, நம்ம மானசீக ரீதியில வழி நடத்துகிறது வேற. ನಾವು ಮಾನಸಿಕವಾಗಿ ನಡೆಸೋದು ಬೇರೆ. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தரை கனப்படுத்துவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ಮುಂದಕ್ಕೆ ಆಗಿರಬೇಕು. கர்த்தரோடு பேசுவாயானால், ನೀನು ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವುದಾದರೆ, கர்த்தருக்குள்ள இருப்பாயானால், ನೀನು ದೇವರೊಳಗಿರುವುದಾದರೆ, கர்த்தர் உன்னை வழி நடத்துவாரானால், ದೇವರು ನಿನ್ನನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವುದಾದರೆ, உன் பேச்சு, உன் பார்வை, உன் செயல் எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கும். ನಿನ್ನ ಮಾತು, ನಿನ್ನ ನಡೆ, ನಿನ್ನ ಕ್ರಿಯೆ ಎಲ್ಲದಲ್ಲೂ ಒಂದು ಮಾರ್ಪಾಡಿರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. கர்த்தரோடு இல்லனா, ನೀನ್ ದೇವರ ಜೊತೆ ಇರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, கர்த்தரோடு நடக்கலனா, ನೀನ್ ದೇವರ ಸಂಗಡ ನಡೆಯಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, கர்த்தர் சொல்றதை கேட்கலனா, ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, நிச்சயமா ಖಂಡಿತವಾಗಿ மற்றவங்க உன்னை கொண்டு சில காரியங்களை சொல்லி உன்னை வேதனைப்படுத்துவாங்க. ಬೇರೆಯವರು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ದುಃಖಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நான் கண்ணார பார்க்கிறேன், ನಾನು ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ, கண்ணார பார்த்து கொண்டு இருக்கிறேன். ನಾನು ಕಣ್ಣಾರ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. நேற்று கூட பாருங்க, ராத்திரி ஜெபத்துல ನೆನ್ನೆ ಕೂಡ ನೋಡ್ರಿ, ರಾತ್ರಿ ஒரு சிலர் ஆவியானவர் வெளிப்படுத்துறார். ಕೆಲವೊಬ್ಬರು ದೇವರಾತ್ಮನ ನನಗೆ ಪ್ರಕಟಿಸಿದರು. அசத்து எண்ணத்தோடு ಅಸಹ್ಯವಾದ யாரா ಚಿಂತೆಗಳಾಗಿ. பாக்குறாங்களே என்ன, ಯಾರಾದ್ರೂ ನೋಡ್ತಾರಾ? யாராவது பாக்குறாங்களா? ಯಾರಾದ್ರೂ என் ನೋಡ್ಬಿಡ್ತಾರಾ? வீட்டுக்குள்ள இருக்கிறத பாக்குறாங்களா? ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದು ನೋಡ್ತಾರಾ? நான் மொட்டை மாடியில இருந்தா பாக்குறாங்களா? ನಾನು ಮೇಲ್ ಮಾಡಿಲಿ ಇದ್ರೆ ನೋಡ್ತಾರಾ? நான் வீட்டுல கதவை அடைச்சிட்டு உள்ள இருக்கிற யாரும் பாக்குறாங்களா? ನಾನು ಬಾಗಿಲು ಹಾಕೊಂಡು ಒಳಗಡೆ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾಡೋದನ್ನ ನೋಡ್ತಾರಾ? அப்படி உள்ளவர்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ಹಾಗಿರೋರ್ನ ಸ್ವಾಮಿ ನನಗೆ ತೋರಿಸಿದರು. ராத்திரி ஜெபம் முடிந்து விட்டது. ರಾತ್ರಿ ಕೂಟ ಮುಗಿಯಿತು. நான் என்னுடைய படுக்கறையில போய் நான் படுத்திருக்கும் பொழுது ನನ್ನ ಬೆಡ್ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ ನಾನು ಮಲಗಿರುವಾಗ ஆண்டவர் அப்படியே எனக்கு வெளிப்படுகிறார். ದೇವರು ಹಾಗೆ ಪ್ರಕಟವಾದರು. அப்படியே ஒரு பிரசன்னம் அப்படியே வருகிறது. ದೇವರು ಹಾಗೆ ಒಂದು ಪ್ರಸನ್ನವನ್ನು ತೋರಿಸಿದರು. சடன் என்னை யாரோ தட்டினது போல இருந்தது. ಸಡನ್ ಅಂತ ಹೇಳಿ ಯಾರೋ ನನ್ನ ತಡ್ದಂಗಿತ್ತು. பார்த்தா அங்க அப்படியே அந்த கதவுல வந்து ஒரு கதவு முழுவதும் அப்படியே வெள்ளங்கி தரித்தவராய் ஒளி உள்ளவர் அப்படியே வந்து அப்படியே நிக்கிறார். அப்படியே ನನ್ನ ರೂಮ್ ಬಾಗಿಲು ಪೂರ್ತಿ ಒಂದು ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದವರಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನಿಂತಿರೋದನ್ನ ನಾನು ಕಂಡೆ. நான் ஒரு பிக்சர்ல பாக்குற மாதிரி அப்படியே எழுந்து அப்படியே பாக்குறேன், அதிர்ச்சியோடு பாக்குறேன். ನಾನು ಹಾಗೆ ಎದ್ದು ಕುಳಿತುಕೊಂಡು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸಿನಿಮಾಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾವು ನೋಡ್ತೀವೋ ಆ ರೀತಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. அப்படியே பார்க்கும்போது அந்த ஒளி உள்ளவ ஒளி ஒரு பிரகாசம், அதுல அப்படியே அந்த கதவு எப்படி இருக்கோ அவ்வளவு பெரியவர் நின்று கொண்டு இருக்கிறார். ಒಂದು ಬೆಳಕಾದ ಪ್ರಕಾಶ ಉಳ್ಳವರು ನನ್ನ ಬಾಗಿಲು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡವರು ನಿಂತಿದ್ದರು. அப்போ அங்கிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಮಾತು ಹೊರಟಿತ್ತು, ரபி ರಬಿ ரபி. ರಬಿ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால நான் ಸೇವೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ இது போல 3 முறை இந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ಇದು ಸೇರಿಸಿದ್ರೆ 3 ಬಾರಿ ಈ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿದ್ದೀನಿ. காட்டுல போய் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ನಾನು ಕಾಡಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. அந்த செடிகளுக்குள்ள ஜெபம் பண்ணி கொண்டு போது இது போல ஒரு சத்தம் வந்தது. ಗಿಡಗಳ ಒಳಗಡೆ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಈ ಧ್ವನಿ ಬಂದಿತ್ತು. ரபின்னு ஒரு சத்தம் கேட்டது. ರಬಿ ಅನ್ನೋ ಶಬ್ದ ಬಂತು. ஒரு முறை எங்க தோட்டத்துல பன்றிகள் வரக்கூடாது என்பதற்காக காவல் இருக்கும் பொழுது, அப்ப ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இது போல ஒரு சத்தம் கேட்டது. ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನನ್ನ ತೋಟದಲ್ಲಿ ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ ಎಲ್ಲ ವ್ಯವಸಾಯ ಬೆಳೆದಿರುವಾಗ ಹಂದಿಗಳು ಬಂದು ತಿನ್ನಬಾರ್ದಂತಲ್ಲಿ ನಾನು ಕಾವಲಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಶೆಡ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಾಗ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ரபியன இதே ಧ್ವನಿ ಕೇಳಿಸಿತು. என்னை நடத்துகிற என்னுடைய ஊழியக்காரரும் நானும் உபவாசம் இருந்து ஒரு வீட்டுக்குள்ள அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ரபின்னு ஒரு சத்தம் கேட்டது. ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದ ಸೇವಕರು ನಾನು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ಈ ರಬಿ ಎಂದು ಕೂಗುವ ಧ್ವನಿ ಕೇಳಿತು. அதை சரியாக நான் உணரவில்லை. ಆದ್ರೆ ಆವಾಗ ನಾನು ಸರಿಯಾಗಿ ಅದನ್ನು ஏன்னா ತಿಳಿಯಲಿಲ್ಲ. அப்பொழுது என் பேர் முருகனாக இருந்தது. ಯಾಕಂದ್ರೆ ಆವಾಗ ನನ್ನ ಹೆಸರು ಮುರುಗನ್ ಅಂತ என் பேர் மாற்றப்படவில்லை. ನನ್ನ ಹೆಸರು எனக்கு ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ. ரபினா தெரியவில்லை. ನನಗೆ ರಬಿ ಅಂದ್ರೆ ಏನಂತ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. அதன் பிறகுதான் ரபி என்பதை நான் புரிந்து கொண்டேன். ಆ ನಂತರವೇ ರಬಿ ಏನಂತ ನಾನು அதன் ತಿಳಿದುಕೊಂಡೆ. பிறகு பாம்பேல இருக்கும் பொழுது 2 முறை இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ಅದೇ ರೀತಿ ಬಾಂಬೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ 2 ಸಾರಿ ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ. திருமணமாகி ஒசுர்பண்டை என்ற இடத்துல கணவன் மனைவியா இருக்கும்போது இவர்கள் அடிபட்டு மூக்குல வாயில ரத்தம் வந்து வேதனையோடு இருக்கும்போது அந்த ராத்திரி அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ಹೊಸೂರ್ಬಂಡೆ ಎಂಬ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೊಡೆದು ದುಃಖಪಡಿಸಿ ರಕ್ತ ಎಲ್ಲ ಸುರಿಸಿರುವಾಗ ಆವಾಗ ವೇದನೆಯಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾನು ದುಃಖ ಪಡುತ್ತಾ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಧ್ವನಿಯನ್ನು ನಾನು ಕೇಳಿದೆ. இப்போது நேற்றைய இரவு நடு ராத்திரியில அதே போல ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. ನಿನ್ನೆ ದಿನ ಮಧ್ಯ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ
ಇದೇ ಧ್ವನಿ ನನಗೆ ಕೇಳಿಸಿ 3 முறை ரபி ரபி ரபின்னு சத்தம் கேட்டது. 3 ಬಾರಿ ರಬಿ 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 ಎನ್ನ ಧ್ವನಿ அந்த ಕೇಳಿಸಿತು. 4வது முறை என் அன்பு மகனே என்று சத்தம். 4ನೇ ಬಾರಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ. உன்னை அசட்டை பண்ணலப்பா, ನಿನ್ನನ್ನು ಅಸಟ್ಟೆ ಮಾಡಲಿಲ್ಲ, என்னதான் அசட்டை பண்றாங்க. ನನ್ನನ್ನು ಅಸಟ್ಟೆ ಮಾಡ್ತಾ உன்னை ಇದ್ದಾರೆ. யாரு வெறுக்கலப்பா, ನಿನ್ನನ್ನು ಯಾರು என்னதான் வெறுக்கிறாங்க. ನನ್ನನ್ನು ತಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னை தள்ளல மகனே, ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ ಮಾಡಲಿಲ್ಲ, என்னதான் தள்ளி விடுறாங்க. ನನ್ನನ್ನು ತಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ ஏன் என்ன பார்த்து எனக்கு என்ன தகுதி இருக்கு, என்னை ஏன் இப்படி தகுதி இல்லாதவனு போல நினைக்கிறாங்க நீ சொல்றிய மகனே. ನನಗೆ ಏನು ಸ್ಥಾನವಿದೆ, ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಸರಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿದ್ರು ಅಂತ ನಾನು ದುಃಖ ಪಡ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. நீ எனக்கு தகுதியானவ, ನಿನಗೆ ನನಗೆ ಸರಿಯಾದ, நான் இன்னும் உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಮಹತ್ವವಾದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವೆ. இது கொஞ்சம் தான் என் பார்வைக்கு, ಇದು ಸ್ವಲ್ಪವೇ ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ. இன்னும் அநேகருக்கு மகனே, ಇನ್ನು ಅನೇಕ ಇದೆ இதை ಮಗನೇ. ஏன் நீ நினைக்கிற? ಇದನ್ನು ಯಾಕೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ? பார், உன்னை யார் யார் அசட்டை பண்ணுகிறார்கள், ನೋಡು ನಿನ್ನನ್ನು ಯಾರು ಅಸಟ್ಟೆ யார் ಮಾಡ್ತಾರೆ, யார் வெறுக்கிறார்கள். பார் ಯಾರೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳುತ್ತಾ எப்படி ಇದ್ದಾರೆ, பழகினார்கள், ಹೇಗೆ ನಿನ್ನ எப்படி ಜೊತೆ ಇದ್ದರು, நேசித்தார்கள், ಹೇಗೆ ஆனா ಪ್ರೀತಿಸಿದರು. உனக்கு பின்ன என்ன செய்கிறார்கள். ಆದ್ರೆ ನಿನ್ನಿಂದ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದರು? இது உனக்கு செய்யவில்லை, ಇದು ನಿನಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ, இது எனக்கு செய்கிறார்கள். ನನಗೆ ಮಾಡುತ್ತಾ இதுடைய ಇದ್ದಾರೆ. பிரதிபலன் வருகிறது. ಇದಕ್ಕೆ ಪ್ರತಿಫಲ ಬರುತ್ತಾ ಇದೆ. நீ கலங்காத ನೀನ್ ಗೋಳಾಡಬೇಡ மகனே, நீ கலங்காத. ಮಗನೇ, ಗೋಳಾಡಬೇಡ. அந்த வெளிச்சம் மாறிவிட்டது. ತಕ್ಷಣ ಬೆಳಕು ಮಾರಿತು. என்னால தேம்பி தேம்பி அழுகிறேன் உட்கார்ந்து கொண்டு. ನಾನು ಉಕ್ಕಿ ಉಕ್ಕಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕುಳಿತುಕೊಂಡು. அப்படி அழுது கொண்டு இருக்கும் பொழுது ಹಾಗೆ ಅಳುತ್ತಾ ಇರುವಾಗ மறுபடி யாரும் என்னை கட்டி பிடித்திருக்கிற வண்ணமா ನನ್ನನ್ನು ಯಾರೋ ಹಂಗೆ ಕಟ್ಟಿ ಹಿಡಿಯುತ್ತಾರ. என் கண்களிலே 2 விரல், இப்படி ஒரு விரல், இந்த பக்கம் ஒரு விரல், அப்படியே இந்த கண்ணீரை துடைக்கிற வண்ணமாய் ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಈ ಕಡೆ ಒಂದು ಬೆರಳು ಈ ಕಡೆ ಒಂದು ಬೆರಳು ಬಂದು ಒರೆಸುತ್ತಾ ಇದೆ. நான் நானாகவே உனக்குள் இருக்கிறேன். ನಾನಾಗೆ ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದೀನಿ. நீ ஒரு நாள் நீ தள்ளப்பட முடியாது. ನೀನು ಒಂದು ದಿನ ಕೂಡ ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. நான் நானாகவே இருக்கிறேன். ನಾನಾಗೆ ನಿಂತಿದ್ದೀನಿ. நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದೀನಿ. உனக்குள்ளிருந்து வருகிற தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணுகிறார்களா? ನಿನ್ನಲ್ಲಿಂದ ಬರುವ ತೀರ್ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಅರ್ಪವಾಗಿ ಎನ್ನುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? உனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற பரிசுத்த மகிமையை அற்பமாக நினைக்கிறார்களா? ನಿನ್ನಲ್ಲಿಂದ ಹೊರಟುವಂತ ಪರಿಶುದ್ಧ ಪ್ರಭಾವವನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಅನ್ನುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? உனக்குள்ள இருக்கிற அன்பை அம்மை வெளிப்படுத்தும் போது அதை அற்பமாக நினைக்கிறார்களா? ನಿನ್ನೊಳಗಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ಅವರು ಕೇವಲವಾಗಿ ಅನ್ನುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? உன்னை சாதாரணப்பட்டவனை போல குறையான வார்த்தைகளிலே குறை சொல்லிக் கொண்டு கிடக்கிறார்களா? ನೀನು ಸಾಧಾರಣ ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡು ನಿನ್ನ ಕೊರತೆ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? நானாகவே உனக்குள்ள இருக்கிறேன். ನಾನಾಗவே ನಿನ್ನಲ್ಲಿದ್ದೀನಿ. நீ கலங்க வேண்டாம். ನೀನು ಗೋಳಾಡಬೇಡ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. சுமார் 1 மணி நேரம் என் படுக்கை மேல அப்படியே உட்கார்ந்திருந்தேன். ಸುಮಾರು 1 ಗಂಟೆ ನನ್ನ ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಹಾಗೆ ಕುಳಿತಿದ್ದೆ. அப்பா, நீங்க ஏன் அழுகையின் சத்தம் கேட்டீங்க? அப்பா, நீங்க ஏன் உடைந்த உள்ளத்தை பார்த்தீங்க? அப்பா, நீங்க ஏன் அழுகையின் சத்தம் கேட்டீங்க? அப்பா, நீங்க ஏன் உடைந்த உள்ளத்தை பார்த்தீங்க? எனக்காக நீங்க வந்தீங்க, எனக்காக பாடுபட்டீங்க, எனக்காக உயிரையும் தந்தீங்க, நீங்க எனக்காக உயிரையும் தந்தீங்க. அப்பா, நீங்க ஏன் அழுகையின் சத்தம் கேட்டீங்க? அப்பா, நீங்க ஏன் உடைந்த உள்ளம் பார்த்தீங்க? தன்னானே தன்னானே தந்தானே ತಂದಾನನೇ ஓ தந்தானே ஓ தந்தானே ತಂದಾನನೇ ಓ ತಂದಾನನೇ. ஆமென். இந்த பாட்டை கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து அப்படியே அவட்டு மனசுலயே பாட ஆரம்பிச்சேன். ಈ ಹಾಡನ್ನು ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪತ್ತು மனசார நான் ஆடலிக்க ஆரம்பிச்சேன். பொன்னும் பொருளுமே எனக்கு இல்ல, ஆஸ்தி அந்தஸ்து எனக்கு இல்ல. பொன்னும் பொருளுமே எனக்கு இல்ல, ஆஸ்தி அந்தஸ்து எனக்கு இல்ல. உங்க அன்புக்கு ஈடு எதுவும் இல்ல, உங்க
உங்க அன்புக்கு ஏது எதுவும் இல்லை. உம்மை நம்பி நானு வந்து அப்பா, உம்மை நம்பி நானு வந்து. ஓ அப்பா, நீங்க ஏன் அழுகையின் சத்தத்தை கேட்டீங்க? அப்பா, நீங்க ஏன் உடைந்த உள்ள பார்த்தீங்க? என் கண்ணீரை துருத்தியில் கண்டீங்க, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீங்க. என் கண்ணீரை துருத்தியில் கண்டீங்க, என் கண்ணீரை கணக்கில் வைத்தீங்க. உம்மை நம்பி நானு வந்தேங்க ஏசையா, உம்மை நம்பி நானும் வந்தேங்க. அல்லேலூயா. இப்படி அந்த பாட்டை பாடி பாடி சுமார் 1 மணி நேரம் அந்த படுக்கையிலே அப்படி ಅಮರ್ந்து இருந்தேன். ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಾ ಸುಮಾರು 1 ಗಂಟೆ ನನ್ನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ಕುಳಿತಿದ್ದೆ. தாயின் கருவிலே கண்டவரே, ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಕಂಡವರೇ, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, ನನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದವರೇ, என்னை நேசித்தவர்கள் தள்ளினவர்கள் மத்தியில ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿದವರು ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿದ உங்க ಮಧ್ಯದಲ್ಲಿ மார்போடு அணைத்து கொண்டு ನಿನ್ನ ಎದೆಯಿಂದ ನನ್ನನ್ನು தோள் ಸೇರಿಸಿ மேல சுமந்து போனீங்களே. ನಿನ್ನ ಬೆನ್ನಿನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡು இப்படி ಹೋದ್ರು. பாடி பாடி அவரை மகிமைப்படுத்தினேன். ಹೀಗೆ ಹಾಡಿ ಹಾಡಿ ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದೆ. உங்க பார்வைக்கு நான் தகுதி இல்லாதவனாய் ನಿಮ್ಮ இருக்கலாம். ದೃಷ್ಟಿಗೆ ನಾನು ಏನಕ್ಕೂ ಬಾರದವನಾಗಿರಬಹುದು. என் மனைவி உங்களுக்கு உங்க பார்வைக்கு தகுதி இல்லாதவர்களாய் இருக்கலாம். ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ ಏನಕ್ಕೂ ಬಾರದವರಾಗಿರಬಹುದು. உங்களை சார்ந்தவர்கள் மத்தியில நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருக்கலாம். ನಿಮ್ಮ ಸೇರಿದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಏನಕ್ಕೂ நீங்கள் எங்களை குறித்து என்ன வேணாலும் பேசலாம், ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು ನೀವು ಏನು ಬೇಕಾದ್ರೂ என்ன வேணாலும் சொல்லலாம். ಏನು ಬೇಕಾದ್ರೂ ஆனா ಹೇಳಬಹುದು. எங்க அப்பாவுடைய சமூகத்துக்கு முன்பாக ಆದ್ರೆ ನನ್ನ ತಂದೆಯ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ நாங்கள் தகுதியானவர்கள் என்று எங்கள் ராஜாதி ராஜா எங்களை பார்த்து சொல்லுகிறார். ನಾವು ಸರಿಯಾದವರು ಅಂತೇಳಿ ನನ್ನ ಕರ್ತನಾದ ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿರುವ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எங்களை குறித்து தகுதியானவர் என்று சொன்ன அதே தேவனுடைய மகிமையை ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಸರಿಯಾದವರು ಅಂತ ಹೇಳಿದ ಅದೇ ಪ್ರಭಾವವು உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. நீங்க உங்களை திருப்பி பாருங்க. ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ತಿರುಗಿಸಿ ನೋಡಿ. வேண்டாதது எதுவா இருந்தா தூக்கி போடுங்க. ಬೇಡದೇವ ಕಾರ್ಯ ಇದ್ರೆ ತೆಗೆದಾಕಿರಿ. கெட்டு போகிறதுக்கு எதுவான காரியம் இருந்தா தூக்கி போடுங்க. ಕೆಟ್ಟ ಹೋಗಲಿಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ತೆಗೆದಾಕಿರಿ. ரட்சிப்புக்கு எதுவான காரியங்களை பிடிங்க. ರಕ್ಷಣೆಗೆ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. மரண வாசனை உனக்கும் எனக்கும் நடுவாய் வருகிறது. ಮರಣದ ವಾಸನೆ ನಿನಗೂ ನನಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ஒருவேளை நீயோ நானோ மரித்தால், ಒಂದು ವೇಳೆ ನೀನು ನಾನು ಸತ್ತರು, கெட்டு போகிறதுக்கு பின்னே போயிருப்போமானால் அங்கே நரகம். ಕೆಟ್ಟ ಹೋಗೋದಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಹೋಗಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ನರಕ. ரட்சிப்புக்கு எதுவாக ஓடி இருந்தால் அங்கே பரலோகம். ರಕ್ಷಣೆಗೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನಡೆದಿದೆ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಪರಲೋಕವು. ஜீவ வாசனைக்குள் இடம் கொடுங்க. ಜೀವ ವಾಸನೆಗೆ ದಾರಿಯನ್ನು அந்த ಕೊಡಿರಿ. ஜீவ வாசனையே கிறிஸ்துதான். ಆ ಜೀವ ಶ್ವಾಸವೇ ಸ್ವಾಮಿನೇ. ராத்திரி முழுவதும் என் தூக்கம் பரலோகத்தில் இருப்பது போலவே இருந்தது. ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿಯು ನನ್ನ ನಿದ್ದೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗೇ ಇತ್ತು. அந்த 1 மணி நேரம் என்னோடு நடந்த அந்த காரியங்களை பகல் விடியும் வரையிலும் அழகாய் தூங்கினேன். 1 ಗಂಟೆ ಕಾಲ ನಿದ್ದೆ ಇಲ್ದಿರ 1 ಗಂಟೆ ನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿದ್ದೆ. ಅದು ಒಂದು ದಿನ ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಮವಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த 1 மணி நேரம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டத, ಆ 1 ಗಂಟೆ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದ್ದನ್ನು விடியும் வரையிலும் அம்மே அதற்குள் அழகாய் தூங்கினேன். ಬೆಳಗಿನ ಜಾವವರೆಗೂ ಅದರ ಒಳಗಡೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ. தூக்கம் வரலையா? ನಿದ್ದೆ ಬರಲಿಲ್ಲವೇ? வேறதோ சம்பந்தம் உனக்குள்ள இருக்கிறது. ಬೇರೆ ಸಂಬಂಧ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. போராட்டமா இருக்கிறாயா? ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஏதோ உன்னை பிடித்து கொண்டு விடாம இருக்கிறது. ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಿಡದೀರ ಇದೆಯಾ? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உன்னை கொடு. ಇವತ್ತು ದೇವರ ಬಳಿ ನೀನು ಕೊಡು. நீ தகுதி உள்ளவனாய் மாறு. ನೀನು ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಕ್ಕಂತವರಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் கொண்டு வந்த 6 காரியத்துல ஒரு காரியத்தை தான் நான் சொல்லி இருக்கிறேன். ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ 6 ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದೀನಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தகுதி உள்ளவன் யார்? ದೇವರಿಗೆ ಸ್ಥಾನ ಉಳ್ಳವನು ಯಾರು? யார் தகுதி உள்ளவன்? ಯಾರು ಸ್ಥಾನ ಉಳ್ಳವನು? யார் தகுதி உள்ளவர்கள்? ಯಾರು ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಕ್ಕಂತವರು? கண்களை மூடுங்க. ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು எல்லாரும் கண்களை மூடுங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. நீங்க தகுதியா இருக்கிறீர்களா? ನೀವು ಸ್ಥಾನಕ್ಕೆ இப்ப உங்களை ತಕ್ಕಂತವರು ஆராய்ந்து பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. எதுக்கு தகுதியாய் கொண்டு இருக்கிறீங்க? ಯಾವುದಲ್ಲಿ ಸ್ಥಾನಕ್ಕೆ காலேஜுக்கு செல்வதற்கு தகுதியா இருக்கீங்க பாக்குறீங்களா? ಓ ಪಾಪಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸ್ಥಾನ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ? ஓ இந்த வேலைக்கு இப்படி இருந்தாதான் தகுதி இருந்தாதான் அந்த வேலை கிடைக்கும் பாக்குறீங்களா?
ಈ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೀಗಿದ್ರೇನೆ ಇದು ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಅಂತ ಇದ್ದೀರಾ? இப்படி ஒரு படிச்சு ஒரு சர்டிபிகேட் இருந்தாதான் அதுக்கு தகுதி என்று நினைக்கிறீர்களா? ಹೀಗೆ ಓದಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇದ್ರೇನೆ ಅದು ಸರಿ ಅಂತ ಹೇಳಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? நல்லா யோசித்து பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಯೇಸು உனக்குள்ள இல்லனா நீ தகுதி இல்லாத ஆளுதான். ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಇದ್ರೆ ನೀನು ಏನಕ್ಕೂ நீ ಬಾರದವನು. என்ன பட்ட வாங்கினாலும் என்ன சம்பாதித்தாலும் என்ன சேர்த்து வச்சாலும் கர்த்தரை நீ சேர்த்து வைக்காவிட்டால் நீ தகுதி இல்லாதவன். ನೀನು ಏನೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು, ಏನು ಕೂಡಿಟ್ಕೊಂಡ್ರು, ನೀನು ಏನೇ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಏನೇ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು, ನೀನು ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಕ್ಕಂತವನಲ್ಲ. உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக்கொடு. ನಿನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ. இந்த இடத்துல இந்த சத்தியம் உனக்கு தான் வந்திருக்கிறது. ಈ ಸ್ಥಳದಿಂದ ಸದ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೃಷ್ಟಿಸಿ ಬರುತ್ತದೆ. அருமையான தாயே, உன்னை தேடி வருகிற வார்த்தையை பிடித்துக்கொள். தாயே, ನೀನು ಹುಡುಕಿ ಬರುವ ಮಾತನ್ನು ಹಿಡಿದುಕೋ. வாலிப பிள்ளைகளே, யோனஸ்த உங்களை ಮಕ್ಕಳೇ, தேடி வருகிற வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವ ಮಾತುಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. சாதாரணமா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டாம். ಸಾಧಾರಣವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತಿರಬೇಡಿ. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿರುವ ಆತನು ಉಳ್ಳವರು. நீ தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். ನೀನು ಸ್ಥಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஒரு வேலைக்கு எப்படி நீ தகுதிப்படுற? ನೀನು ಕೆಲಸಕ್ಕೆ ஒரு ಹೇಗೆ, படிப்புக்கு எப்படி தகுதிப்படுற? ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ ஒரு ಹೇಗೆ, வீட்டை கட்டுவதற்கு எப்படி ನಿನ್ನ தகுதிப்படுற? ಮನೆ ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಹೇಗೆ ಇದೆಯಾ? ஒரு சம்பாதனை பண்ணுவதற்கு எப்படி தகுதிப்படுற? ನೀನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಗೆ ತಗುದಿ திருமணத்துக்கு எப்படி தகுதிப்படுற? ನಿನ್ನ ಮದುವೆಗೆ ಹೇಗೆ ஆனா ಸ್ಥಾನವಾಗಿ ರೆಡಿ என்னுடைய சமூகத்துக்கு நீ எப்படி தகுதியாய் இருக்கிற? ಆದ್ರೆ ನನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೇಗೆ ನೀನು இன்றைக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಇವತ್ತು இந்த நிமிஷம் உன்னை கொடுப்பாயாக. ಈ ಕ್ಷಣ ನೀನು ಕೊಡೋದು, இந்த நேரம் நீ கொடுப்பாயாக. ಈ ಸಮಯದಲ್ಲಿ இந்த ಕೊಡೋದು. சத்தியத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಯಾರಾಗಿದ್ರು ಸರಿ, ஆன்லைன்ல இருக்கிறவளானாலும் சரி, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತವರಾಗಿದ್ರು ಸರಿ, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வருகிறது. ದೇವರ ಪ್ರಭಾವ ನಿನ್ನ ಮೇಲೆ வாலிப ಬರುತ್ತೆ. மகனே, யோனஸ்த மகನೇ, எச்சரிப்பின் சத்தத்தை உணர்வாயாக. ಎಚ್ಚರಿಸುವ ಶಬ್ದವನ್ನು வாலிப ಗಮನಿಸು. மகளே, யோனஸ்த மகளೇ, எச்சரிப்பின் சத்தத்தை உணர்வாயாக. ಎಚ್ಚರಿಸುವ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳು. கணவனே உணர்வாயாக. ಗಂಡಂದಿರೇ ಕೇಳಿರಿ. மனைவியை உணர்வாயாக. ಹೆಂಡತಿಯೇ ತಿಳಿದುಕೋ. எனக்கு எல்லாம் தகுதி இருக்கு நினைச்சு ಎಲ್ಲ ಸ್ಥಾನ ಇದೆ ಅಂತ ನೆನೆಸಿ கர்த்தரின் மகிமையான தகுதியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತ ಸ್ಥಾನವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆಯಾ? இன்றைக்கு உன்னை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்துவை உனக்குள் வைத்துக்கோ. ಇವತ್ತು ಸ್ಥಿರಪಡಿಸುವ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ. நரகத்துக்கு நேரான காரியங்களை தூக்கி எறி. ನರಕಕ್ಕೆ ಒಳಗಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. பரலோகத்துக்கு நேரான காரியங்களை பிடி. ಪರಲೋಕಕ್ಕೆ ನೇರಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೋ. சுத்து பயணம் உனக்கு தகுதியா இருக்காது. ನೀನು ಸುತ್ತಾಡಿ ಬರೋದು ನಿನಗೆ ಸ್ಥಾನವಲ್ಲ. ஹோட்டலா ஏறி ஆமே உடலுக்கேற்ற போஜனத்தை எடுப்பது உனக்கு தகுதியா இருக்காது. ಹೋಟ್ಲು ಮೆಟ್ಲನ್ನು ತುಳಿದು ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಊಟ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು ನಿನಗೆ ಸರಿಯಾದದಲ್ಲ. கர்த்தருடைய ஆலயத்தை நாடுவது உனக்கு தகுதியா இருக்கும். ದೇವರ ಆಲಯವನ್ನು ಹುಡುಕುವುದು ನಿನಗೆ ಸರಿಯಾದದು. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.